வணக்கம் நண்பர்களே, மௌலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. பிரபல இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த மீனவ நண்பன் மாபெரும் வசூலை குவித்த படமாகும். இந்த படத்தில் நடித்ததற்காக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வாங்கிய சம்பளம் 45 லட்சம் ரூபாய் ஆகும். அப்போது தென்னகத்தில் எந்த நடிகரும் பெறாத பெரிய சம்பளம் இதுவாகும். எம்ஜிஆர் ஆரம்ப காலங்களில் நடித்த படங்களிலெல்லாம் அவரது பெயர் எம்ஜி ராமச்சந்திரன் என்றுதான் டைட்டில் போடுவார்கள். முதலில் மர்மயோகி என்ற திரைப்படத்தில்தான் எம்ஜிஆர் என்று டைட்டில் கார்டில் போட்டார்கள். அன்று முதல் எம்ஜிஆர் நடித்த அனைத்து படங்களிலும் அவரது பெயர் எம்ஜிஆர் என்றே காண்பிக்கப்பட்டது. அந்த கால இளைஞர்களின் மனதில் கனவு கன்னியாக ஆதிக்கம் செலுத்தியவர் டி.ஆர். ராஜகுமாரி. இவர் நடித்த படங்கள் மாபெரும் வெற்றி படங்களே. இவரது சகோதரர் டி.ஆர். ராமண்ணா ஆர்.ஆர். பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி படங்களையும் இயக்கியுள்ளார். இவர் தயாரித்த படங்களில் ஒன்றுதான் புரட்சி நடிகர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நடித்த கூண்டுக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படம் ஆரம்பத்தில் ரசிகர்கள் கூட்டம் இல்லாமலேயே சுமாராக போனது. ஆனால் இதே படத்தை இரண்டாவது முறை திரையிட்டார்கள். அப்போது மக்கள் கூட்டம் அலைமோதியது. படமும் வசூலை வாரி குவித்தது. சரவணா பிக்சர்ஸ் தயாரித்த படகோட்டி திரைப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் கேரளாவில் உள்ள ஆலப்புழா பகுதியில் படமாக்கப்பட்டன. இந்த படத்தில் எம்ஜிஆர் படகு போட்டியில் கலந்து கொள்வது போல ஒரு காட்சி படமாக்கப்பட்டது. இந்த படத்தில் அவருடன் நிறைய பேர் போட்டியில் கலந்து கொள்வார்கள். ஆனால் அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் துணை நடிகர்கள் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் துணை நடிகர்கள் அல்ல, கேரளாவில் உள்ள மீனவர்கள் என்பது உண்மை. பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் ஒரு பத்திரிகையில் அளித்த பேட்டியின் போது, நீங்கள் எல்லாரும் என் படத்தை ரசிக்கிறீங்க, பார்க்குறீங்க, இது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நான் ஒருத்தருடைய தீவிர ரசிகன். அது யார் தெரியுமா? பி. சுசிலா இருக்காங்களே, அவங்களோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க குரலுக்கு நான் அடிமை. எங்கன்னா ரெக்கார்டிங் நடந்தால் அந்த இடத்துக்கு முதலாக போய் நான் உட்கார்ந்துருவேன் என்று பெருமை பொங்க கூறினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னன் என்றும் வசூல் மன்னன் என்றும் அழைக்கப்பட்டவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர். நெருங்கிய நண்பர்களும் சரி, உரிமையுடன் பேசுபவர்களும் சரி, அவரை சின்னவர், முதலாளி, தலைவர் என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் அவரை ஒரே ஒருவர் மட்டும் எம்ஜிஆர் என்று உரிமையுடன் அழைப்பார். அவர்தான் வில்லன் நடிகர் எம்.என். நம்பியார். மக்கள் திலகத்தின் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.